ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவா vlog. ஸோ இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே ஈவினிங் தான். ஸோ இங்கே கேஎல்ல அவென்யூ கேன்னு ஒரு மாலில் வந்து நம்மளுக்கு ஸ்னோலாம் வந்து கிறிஸ்மஸ்க்காக ஆர்டிஃபிஷியலாக ஸ்னோலாம் பண்ணுறாங்களாம். ஸோ எப்படி இருக்குன்னு நாங்கள் போய் பார்க்க போகிறோங்க. அது 7 o'clockன்னு சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி டைம் வந்து இங்கே 6:43 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் இங்கே லோயட் பிளாஸா வந்தோம். ஸோ இங்கேருந்து இப்போ நாங்கள் கிளம்பி அவென்யூ கேக்கு போயிட்டு ஸோ எப்படி இருக்குது, எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கா, கிட்ஸ் என்ஜாய் பண்ணலாமான்லாம் பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம். ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து கேஎல்சிசியில் அந்த ஒரு லைட் ஷோ போடுறாங்க. ஸோ அதையும் போய் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அது வெறும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் இந்த ரெண்டுமே நடக்குது ஆக்டிவிட்டீஸ். ஸோ அன்டில் கிறிஸ்மஸ்ன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரில. நாங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியா, போகலாமா? பாய். லோயட் பிளாஸாலேருந்து அங்கே பக்கத்தில் புக்கிட் பிங்டானில் ஏறி நாங்கள் இங்கே அவென்யூ கே வந்துட்டோம். ஸோ அவென்யூ கே செம்ம அழகாக இருக்குது. ரொம்ப நீட்டாக சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகாக ஒரு மான்குட்டி மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இது டைரெக்டாக நம்மளோட கேஎல்சிசி டவருக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே போய் கேட்கணும் எங்கே வந்து இப்போ மணி ஆல்ரெடி வந்து 7:30 ஆக போகுது. ஸோ 7:45க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த ஸ்னோ. பட் அது எந்த இடத்துல நடக்குதுன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. நாங்கள் போய் தான் அங்கே விசாரிக்கணும். ஸோ போகலாமா? மால் ஃபுல்லாமே வந்து ஒயிட் கலரில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. எல்லாட்டையும் நாங்கள் கேட்டோங்க. ஒருத்தவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே தான் ஸ்னோ வந்து போடுவாங்கன்னு சொன்னாங்க. 7:45க்கு போடுவாங்களாம். ஸோ நீங்கள் கேஎல்ல இருக்கீங்க, உங்களுக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரணும்னா நீங்கள் வாங்க, கூட்டிகிட்டு வாங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. முடிச்சக்கப்புறம் நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஓகேவா? ஸோ இதுதாங்க ஸ்னோ பொழிகிற இது. பட் அதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஸ்னோ கிடையாது. சோப்பு நுரை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்ம பபிள்ஸ்லாம் பபிள்ஸ் விட்டால் கூட அந்த பபிள் வரும். பட் இது எனக்கு தெரிஞ்ச சோப்பு நுரைய பயங்கரமாக தெளித்து விட்ட மாதிரி இருக்குது. பட் பார்த்திங்கனாலே தெரியுதா, சோப்பு நுரை தான். ஸோ ரியல் ஸ்னோலாம் பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு.
பட் இது பார்க்க நல்லா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம மண்டை மேலெலாம் விழுகுதா, அதனால் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அது பண்ணது அழகாக இருக்குது. நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும். அதுவும் கரெக்டாக ட்வின் டவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கனால கொஞ்சம் ரொம்ப நல்லா என்ஜாயபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வாங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு. சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் தாங்க இது ஓப்பன் பண்ணுறாங்க. 7:45 கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 8 o'clock வரைக்கும் அந்த மேலே இருந்து அவங்க வந்து அந்த சோப்புனரை இது பண்ணுறாங்க. பட் நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் ஃபாரினர்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதை பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கேருந்து அந்த லுக் ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் ஆனால் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகி போகிறாங்க. ஐயோ இதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோமா அப்படின்னு. ஏன்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. நானும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு எப்படி ஸ்னோலாம் பெய்யும்னு. பட் ஓகேங்க, இது ஒரு டைப் ஆஃப் என்ஜாய்மெண்ட், அவ்வளோதான். இந்த பாருங்கள், அதுங்கெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்குதுங்க. மெய் மருந்து அது. ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து பயங்கரமாக பிடிக்கும். அதாவது சோப்பில் விளையாடுறது, பபுள்ஸ் விடுறது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதனால் அவள் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிருக்கா.